30 வயது ஆயிட்டாலே போதும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றி நரைக்க கூடாது. அப்படி கொஞ்சமா நரைக்க ஆரம்பிச்சிட்டாலே அதை பார்த்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு இன்னும் அதிகமா நரைக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் சில பேருக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் காரணமாக முகத்துல பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய அந்த மெலாஸ்மா கருந்துட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, மங்கும் வர ஆரம்பிச்சிடும். கண்ணை சுற்றி கருவளையங்களும் இருக்க ஆரம்பிச்சிடும். முகமும் பொலிவிழுந்து காணப்படும். இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி. ஒரு முறை செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 12 நாளைக்கு வரைக்கும் தாங்கும். டெய்லியுமே ஒரு சின்ன ஐஸ் கட்டியை எடுத்து நல்லா சூடா இருக்கக்கூடிய தண்ணீர்ல போட்டு தினமுமே காலையில குடிச்சிட்டு வந்து பாருங்க. அவ்வளோ பலன் கிடைக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு 7 நெல்லிக்காய் போல எடுத்துக்கோங்க. கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த சைஸ்ல பசு மஞ்சள் எடுத்திருக்கேன். பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இல்லைன்னா வந்து காய்கறி கடைகள்ல கிடைக்கும். பசு மஞ்சள் கிடைக்கலன்னா கொஞ்சம் ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் பொடி வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்ப நிறைய மரத்தூள் வந்து மிக்ஸ் பண்றாங்க. அதனால மஞ்சள் பொடி சுத்தமானதா பார்த்து வாங்கிக்கோங்க. மஞ்சள் பொடியை பயன்படுத்துறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல சேர்த்துக்கோங்க. கூடவே 10 புதினா இலைகள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் ஆரஞ்சு பழத்தினுடைய ஒரு 3 சுளை மட்டும் விதைகளை நீக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு முதல்ல தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம அரைச்சி அதுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி நல்லா வடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பிலாம் இல்லாம பாத்துக்கோங்க. இதை இப்ப ஒரு ஐஸ் கியூப் ட்ரேல சேர்த்துற வேண்டியதான். சுவைக்காக நீங்க இதுல உப்பு சேர்த்தாலும் ஓகே. சில பேர் வந்து தேன் சேர்த்து சாப்பிடுவாங்க. எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நீங்க ஃப்ரீசர்ல போட்டுற வேண்டியதான். 12 மணி நேரம் அப்படியே ஃப்ரீசர்ல இருக்கட்டும். அதை ஐஸ் கியூப் ட்ரேல இருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிடுங்க. ஒரு 12ல இருந்து 15 நாள் வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம். தினமுமே ஒரு ஐஸ் கட்டி மட்டும் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு கிளாஸ்ல போட்டுட்டு கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டா உப்பு இல்லைன்னா தேன் பயன்படுத்திக்கோங்க. காலையில ஒரு 11 மணி போல குடிக்கலாம், இல்லைன்னா 3 மணி போல குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்க குடிச்சிட்டு வரும்பொழுது அவ்வளோ நல்லது செய்யும். இதுல இருக்கக்கூடிய அந்த பசு மஞ்சள் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபிளமேஷனை வந்து குறைக்கும். அதாவது அலர்ச்சி, வீக்கம், சிவந்து போதல், அங்கங்க மூட்டுகள்ல இருக்கக்கூடிய வலி, கை கால் வலி, உடல் சோர்வு இது எல்லாத்தையுமே நீக்கிடும். விட்டமின் சி உங்களுடைய குடல் இயக்கத்தை வந்து சரி செய்து ரத்தத்தை நல்லா சுத்தமடைய செய்யும். இதனால உங்களுடைய சருமம் இயற்கையாகவே நல்ல பொலிவு பெற ஆரம்பிக்கும். பித்தத்தை குறைக்கும். இளநரையை வந்து தடுக்கும். முதுநரையை வந்து தள்ளி போடும். புதினாவும் இஞ்சியும் சொல்லவே வேணாம், அவ்வளோ நன்மைகள் தரும். ஆரஞ்சு பழத்துல இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி உங்களுடைய ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவை கொடுக்கும். 30 வயது ஆகுது அப்படின்னாலே உடம்புல நம்ம நிறைய விட்டமின் சி சேர்த்துக்கிட்டாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து ரொம்ப எளிதா தப்பிக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மூட்டு வலி, கை கால் குடைச்சல் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். இதை டெய்லி தான் சாப்பிடணும்னு கிடையாது. 1 to 2 நாளும் சாப்பிடலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ செஞ்சு வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லதுங்க. இது அவ்வளோ ஒரு அருமையான ட்ரிங்க். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.